நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு விஷயத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். அது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி இருக்கால ஒரு பக்கம் வெண்பாவை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் அதே சமயத்தில் அந்த மல்லி இருக்கால அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிய வந்துச்சு. இதனால இதை சும்மா விடலாமா? விடக்கூடாது. விடாத கருப்பு இனிமேல் உன்னை தொடாத பருப்பு அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க இருந்தேன் சைலண்டாக இருக்காங்க. அவங்க வேலை உண்டுன்னு சொல்லிட்டு அதே சமயத்தில் நாகமும் ஒரு பக்கம் நம்ம மல்லியும் பேசின்னு இருக்கிறத கேட்குறாங்க. அதான் வெண்பா வந்துட்டால. இதுக்கப்புறம் நம்ம விஜய் கிட்ட எல்லாம் உண்மையும் சொல்லிடலாம். நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத வேற யாரானா சொல்லி விஜய் கேள்விப்பட்டா அதுக்கும் கோச்சு பாரு, நீயே போய் டைரெக்டாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாகு பேசிட்டு இருக்காங்க. அது எப்படி என்னால் சொல்ல முடியும்? எனக்குன்னு ஒரு மனசு இருக்குது. அந்த மனசுக்குள்ளே எந்த அளவுக்கு வலி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தான் தெரியும். என்னால் இப்போ அதை பற்றியெல்லாம் எதுவும் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக பேசுகிறாங்க. இதனால் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க ஒரு பக்கம் சைலண்டாக தான் இருக்காங்க. சைலண்ட் கில்லர்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி சைலண்டாகவே இருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம ராஜேஸ்வரியும் மறுபக்கம் கதிரேசன் கிட்ட சொல்லிடுறாங்க இந்த விஷயத்த. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சரி ஓகே இந்த விஷயத்த இதோட முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே போய் டாக்டர் கிட்ட பேசுகிறாங்க. டாக்டர் வந்து இந்த மாதிரி கேவலமான எச்சக்கால வேலையை என்னால் செய்ய முடியாது. ஒரு பெண்ணோட குழந்தைய அழிக்கிறன்றது எந்த அளவுக்கு பாவம்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமோ தெரியாதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் பாவம் செய்யலாம். நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் வச்ச மாதிரி பேசுகிறாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் சைலண்டாக இருக்காங்க ஒரு பக்கம். சரி இதுக்கு மேலே எதுவும் பேச முடியாது, தப்பு நம்ம மேலே, வாய மூடின்னு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மௌனமாயிடுறாங்க. அந்த இடத்துல இருந்து வெளியே வராங்க. அந்த இடத்துல ஒரு நர்ஸ் இருந்துன்னு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பணம் கிடைக்கும்னு நினச்சோமா, பணம் கிடைக்கல, எந்த வழியிலையும் நானும் எவ்வளவோ கஷ்டப்படுறேன். அந்த 1 லட்சம் இருந்தால் இந்நேரம் நான் எப்படியும் ஒரு வழியாக நம்ம கடத்தை அடிச்சுட்டு நாம ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்திருக்கலாம். பணம் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கஷ்டம், இந்த நஷ்டம், இந்த துக்கம், இந்த துயரம் எல்லாமே ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்கல்ல அவங்க வீட்டில் ஒரு பக்கம் சாதாரணமாக தான் இருக்காங்க. அதே சமயத்தில் இந்த பக்கம் கதிரேசன் இருக்கார்ல அவரும் ராஜேஸ்வரி சேர்ந்து அந்த நர்ஸுக்கு உங்களுக்கு தேவையான பணத்தை நான் கொடுக்குறேன், நீ எனக்கு பண்ண வேண்டியது ஒரே ஒரு உதவி தான், அந்த உதவியை பண்ணால் போதும், உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷமா இருக்கலாம், என் வாழ்க்கையில் நான் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காங்க. அடாலி தக்காளி வாயா என்னடா சந்தோஷம், அப்படி என்னடா பண்ண போறீங்க, உங்களோட அடுத்த மூவ் என்னவா இருக்கும் அப்படின்ற கேள்விகள் ஒரு பக்கம் மனசுக்குள்ள பல கனவுகளோட ஓடிக்கிட்டு தான் இருக்கு. இப்போ என்ன பண்ண போறாங்க, அடுத்து இவங்களோட மூவ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பெண்கிட்ட நம்ம ராஜேஸ்வரி ஒரு பாட்டில கொடுக்குறாங்க. இதுல பாத்தியா டேப்லெட் இருக்கு, இந்த டேப்லெட்டை வந்து நீ அந்த குழந்தைக்கு கொடுக்குறாங்க டேப்லெட், சத்து டேப்லெட், அதெல்லாம் கலந்து விடணும். இந்த டேப்லெட் தொடர்ந்து அவ கண்டினியூவா 10 நாள் சாப்பிட்டானா அதுக்கப்புறம் நார்மலா எந்த ஒரு சந்தேகமே இல்லாம அந்த குழந்தை அபாய்ட் ஆகிறோம். அது மட்டும் இல்லாமல் அபாய்ட் டேப்லெட் போட்டதுக்கான எவிடன்ஸ் அந்த இடத்துல காட்டும். அது வந்து இவளே தான் போட்டுக்கிட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கிட்ட ஏதோ ஒன்று சொல்லி விஜய் கிட்ட தான் குழந்தை வயிற்றுல இருந்துன்னு இருக்கு, அப்படிப்பட்ட இவ தான் குழந்தையவே அடிச்சிருக்காளே, இவெல்லாம் ஒரு நல்ல மனுஷதானா, ஒரு நல்ல ஜென்மமானா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வன்மத்தையும் கோபத்தையும் ஊற்றி விஜய் ஒரு பக்கம் வளர்த்து விட்றலாம். அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நமக்கே நல்லா தெரியும். அதுக்கப்புறம் அச்சுடாசா அச்சுடு அப்படின்ற மாதிரி நாம ஒரு பக்கம் மாஸ்க் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இவங்க பேசுறதெல்லாம் கேட்கும்போது பார்க்கும்போது ஐயோ இப்படியெல்லாம் பண்ணலாமாடா, இப்படியெல்லாம் நடக்குமாடா அப்படின்னு சொல்லிட்டு சாத்தியக்கூறே இல்லாத ஒரு விஷயத்த சாத்தியம் ஆகிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ அப்போ அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சிந்திக்கவும் தோணுது, யோசிக்கவும் தோணுது. அதே சமயத்தில் அந்த இடத்துல அந்த நர்ஸ் இருக்கால அவ பணத்தை வாங்கிறதுக்கான எந்த ஒரு எவிடன்ஸும் அது நம்ம ராஜேஸ்வரி கிட்ட கதிரேசன் கிட்ட இல்லை. அந்த பெண்ணு என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம தேவைக்காக நம்ம தப்பு பண்ண துணிஞ்சிட்டோம், ஆனால் தப்பு பண்ண தேவையில்ல, இந்த டேப்லெட் எதுவுமே டஸ்ட்பின்ல போட்டாலும் அந்த பணத்தை நமக்கு வச்சுக்கலாம். இவங்க கெட்டவங்க, இவங்க அந்த குழந்தைய அழிக்க சொல்லி பணத்தை கொடுத்தாங்க, நான் டேப்லெட்டை கொடுத்து அது என்னாச்சு ஏதாச்சுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கையை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நார்மலாக மல்லி செக்அப் வராங்க. அவங்களுக்கு நார்மலாக டேப்லெட்டை கொடுத்து அனுப்பிச்சுறாங்க. மல்லி ஒரு பக்கம் நல்லபடியாக தான் இருக்கா. 10 நாள் ஆகுது, 5 நாள் ஆகுது, 20 நாள் ஆகுது. மல்லிக்கு எந்த ஒரு சிம்டம்ஸும் தெரியல. ராஜேஸ்வரிக்கு அப்படி சும்மா வயிறு எரிது ஒரு பக்கம் பத்திக்கிட்டு தக என்னடா இது நான் ஒன்று நினைச்சா இது ஒன்று நடக்குது குமாரே, எங்கடா போய் முடிய போகுது இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பக்கு திக்குன்னு இருக்க ஒரு பக்கம். சரி அடுத்து என்ன பண்ண போறாங்க, அடுத்து இவங்களோட மூவ் என்னவா இருக்கும், எப்படியெல்லாம் யோசிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல சந்தேகங்கள் அவங்க மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு தான் இருக்கு. சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த நர்ஸ் பண்ணது ஒரு சிறப்பான வேலை தாங்க. அந்த நர்ஸ் இந்த மாதிரி பண்ணுவான்னு சொல்லிட்டு யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனால் பரவாயில்ல, நல்ல பிள்ளையா இருக்கு, சந்தோஷம், மனசுக்கு திருப்தியா இருக்கு. அந்த டாக்டர் கிட்ட போய் உண்மையாக சொல்றாங்க, சரிம்மா உனக்கு தேவை இருந்துச்சு அதனால அந்த தப்பை பண்ண, ஆனால் நீ தப்பு பண்ணலை, ஆனால் அதுக்கான பணத்தை நீ வாங்கிட்ட, சரி விடு, அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை, நான் எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டரும் ஒரு பக்கம் நல்லபடியாக பேசிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி போய் விஜய் கிட்ட தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத சொல்கிறாங்க. ஒரே சந்தோஷம் விஜய்க்கு, ஒரே மகிழ்ச்சி. ஒரு பக்கம் நம்ம வெண்பாவும் இதை கேட்டுறாங்க, ஐயா எனக்கு குட்டி பாப்பாக்குன்னா குட்டி தம்பி வரப்போகிறாங்க, எனக்கு ஜாலி சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியில் ஒரு பக்கம் துள்ளி குதிச்சு விளையாடுறா. ஒரு பக்கம் அதை பார்க்கும்போது மனசுக்கு நிறைவையாக இருக்கு. எப்படி
எப்படியோ ஒன்றுடப்பா நாம ஒன்று நினைச்சா அந்த கடவுளோட நினைப்பாருன்னு நினைச்சோம். ஆனால் எல்லாமே ஒரு பக்கம் சந்தோஷமான விஷயமா தான் இருக்கு. இனிமேல் பிரச்சனையே இல்லை ஒரு பக்கம் நம்ம வாழ்க்கையில. அப்படியே மல்லி ஒரு பக்கம், விஜய் ஒரு பக்கம், அடடா வீட்டில் குழந்தைங்க ஒரு பக்கம், ஒரே கும்மாளமா. அதே சமயத்தில் அந்த இடத்துக்கு நம்ம பாபு வந்துடுறாரு. எதுக்காக பாபு வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க வந்து அவர் பேசுறது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என் மனைவியை என் கூட நான் அழைச்சிட்டு போறேன், ஊரோலகம் என்ன தப்பாக பேசுது, மனைவி இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன், என் குழந்தைங்கள்லாம் சாப்பாட்டுக்கே வெளி இல்லாமல் இருக்காங்க, நான் தான் எல்லா டைம் செஞ்சு போட்டுன்னு இருக்கேன், அது மட்டும் இல்லாமல் கட்டின மனைவி இல்லைன்னா அது எந்த அளவுக்கு ஒரு பக்கம் கஷ்டம் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாபு வந்து மன்னிப்பு கேட்குறாரு. உடனே அதை பார்த்து நம்ம விஜய் வந்து இப்பயாவது நீங்கள் உணர்ந்தீங்களே அது வரையும் எனக்கு சந்தோஷம், நீங்கள் அழைச்சிட்டு போங்க, எனக்கு எந்த சந்தோஷமும் இல்லை, ஆனால் நாவுக்காக வர பிடிச்சிருந்தா மட்டும்தான் நான் அனுப்பிச்சி வைக்குவேன், மற்றபடி நான் அனுப்ப மாட்டேன், எந்த ஒரு நம்பிக்கையில் நான் அனுப்புறது சொல்லுங்கள் பார்க்கலாம், அவங்களுக்கு விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரிவித்தா கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக கூட்டின்னு போகலாம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியோட சொல்கிறாங்க. இந்த மகிழ்ச்சியை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் ஆனந்தமாக இருக்குது. ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசை ஊஞ்சலினாடும் அந்த மாதிரி ஒரு பக்கம் சந்தோஷமாக தான் இருக்குது. இன்னும் என்னென்னலாம் பண்ண போகிறாங்க, எதெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயத்தை பொறுத்தார் பூமியாளன்ற மாதிரி பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போது. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக, தருக.